டெஸ்ட் மேட்சோட 5வது டெஸ்ட் மேட்சோட மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டே 4ல் வந்து என்ன நடந்துச்சுன்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீகால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் போட்ட டாஸ்க்கில் வந்து இங்கிலாந்து வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா பேட்டிங். இந்தியா அடிச்சிருக்க ரன் பார்த்தீங்கன்னா 224 ரன் அடிச்சு தான் 10 விக்கெட் போயிட்டுச்சு. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 247 ரன் அடிச்சு தான் 10 விக்கெட் போயிட்டுச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா 396 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க, 10 விக்கெட் போயிட்டுச்சு. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 339 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க, 6 விக்கெட் போயிட்டுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இன்னும் 35 ரன் கிட்ட தான் அடிக்கணும். இங்கிலாந்து அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பேட்டிங் மற்றும் bowling பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஜெட் கார்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரன் அடிச்சிருந்தாரு. டக்கட் பார்த்தீங்கன்னா 54 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 ரன் அடிச்சிருந்தாரு. ஹாரி ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 111 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா 105 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. பெத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஜே ஸ்மித்தும் ஓவர்டனும் வந்து இருக்காங்க. பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ் கிருஷ்ணா 3 விக்கெட், சிராஜ் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆகாஷ்தீப் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்தியா வந்து இந்த சீரிஸை வந்து வின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.